என் அன்பு பிள்ளையே, உனது கோரிக்கைகளை எனது செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். உனக்காகவே அவதரித்தவன் நான். உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன். காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா? பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் குழந்தையே. அகங்காரம், அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும். அதன் பிறகு அனைத்தும் உன்னால் முடியும். வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக நீ இருப்பாய். வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை குழந்தையே. அனைத்தும் மாயை. ஒரு நாள் உனக்கு, இன்னொரு நாள் வேறொருவருக்கு. ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள். உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன். கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகின்றது. கடன் தொல்லைகள் விலகும். வரவேண்டியது வந்து சேரும். எதற்காக இத்தனை நாட்கள் காத்திருந்தாயோ அது கண்டிப்பாக நிறைவேறும். நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலை, இவை அத்தனையும் என் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகின்றது குழந்தையே. இனி கொடிகட்டி பறக்கப் போகின்றா. கஷ்டப்படுகின்றேன், என்னிடம் எதுவுமே இல்லை, எப்படி தருவேன், எதற்காக தர வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடும். நான் இருக்கும்போது கடுகளவும் கலங்காதே. உன்னை எவரிடத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். எந்த நேரத்திலும் கைவிடவும் மாட்டேன். நலமாக இருக்கின்றேன். முடிந்ததை செய்கின்றேன். முயற்சிக்கின்றேன். தருகின்றேன். இப்படி சொல்ல பழகிக்கொள். என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன். பொறுமையாக இரு. அப்பா நான் இருக்கின்றேன் நிழலாக என்று உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை கேலியாக பேசுகின்றார்கள். உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். உன்னுடன் நான் இருக்கின்றேன். என்றும் இருப்பேன். உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி விடமாட்டேன் குழந்தையே. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கை அல்ல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வது தான் வாழ்க்கை குழந்தையே. என்னை தஞ்சமடைந்தவர்களை என்றும் நான் கைவிடுவதில்லை. என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன். அது மனிதனோ இல்லை மிருகமோ, இது உறுதி. உன் கவலைகளை, துக்கங்களை, அவமானங்களை, தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் தந்தருள்வேன். ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல். மனமொன்றி என்னை கூப்பிடு. உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன். சாய்ராம் என்று ஒருமுறை அழைத்து பார் குழந்தையே. பிறகு நடக்கும் அதிசயத்தை நீயே காண்பாய். இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயோ அவர்களிடம் இருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர், அவமானங்கள், ஏமாற்றங்கள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய். கவலைப்படாதே தங்கமே. சாயப்பா என்று என்னை வணங்குகின்றார். பிறகு எதற்காக பயப்படுகின்றார்? பயம் தேவையில்லாதது. சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்வேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பதே எனது தலையாய கடமை. நான் இருக்கின்றேன் தங்கமே. கலங்காதே. நகர்ந்தால்தான் நதிக்கு அழகு, வளர்ந்தால்தான் செடிக்கு அழகு, முயன்றால்தான் மனிதனுக்கு அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். உறவை இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் செய்யாத தவறுகளுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நிம்மதி என்ற ஒன்றை உலகத்தின் எந்த மூலைக்கு சென்று நீ தேடினாலும் கிடைக்காது. உன் ஆசைகளை குறைத்து நீ தேடிப்பார். உன் நிம்மதி உன்னுள்ளேயே இருப்பதை நீ உணர்வாய். ஒருவருடைய குணம் என்னவென்று அவர் சொல்லை கேட்டு நம்பாதே. செயலை பார்த்து தெரிந்து கொள். தவறுகள் எத்தனை செய்தாலும், தண்டனைகள் கொடுத்தாலும், வழக்குகள் அத்தனையும் தள்ளுபடி செய்து மன்னிப்பது தாய் எனும் நீதிமன்றத்தில் மட்டுமே. ஒருபோதும் தாயை கைவிடாதே குழந்தையே. அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம். ஆனால் அதே பழியை நீங்கள் சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வலி என்னவென்று உங்களுக்கு தெரியும். ஆகையால் யார் மீதும்
தேவையில்லாமல் பழி போடாதே. வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பதிகம். ஆனால் என்றாவது ஒரு நாள் கடவுளின் நீதிமன்றத்தில் இவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். உன் மௌனம் மற்றவர்களுக்கு சந்தோஷம் தரும் என்றால் நீ அமைதியாகவே இருந்துவிடு. ஆனால் ஒருபோதும் ஊமையாக இருந்து விடாதே. அன்பு குழந்தையே, நாம் நாமாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. மற்றவரை போல் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு உறவை நம்பி மற்றொரு உறவை விட்டு விடாதே. நிச்சயம் கைவிடப்படுவார். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் பயனற்றது குழந்தையே. எதனை கண்டும் பயம் கொள்ளாதே. உனக்கு துணையாக நான் உள்ளேன். துணிவுடன் போராடு. நீ வெல்வது நிச்சயம். நமது பிள்ளைகளை வறுமை தெரியாமல் வளர்ப்பதில் தவறில்லை. நமது உழைப்பு தெரியாமல் வளர்ப்பதே மிகப்பெரிய தவறு. உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். பணிந்து வாழ கற்றுக்கொள். ஆனால் ஒரு நாளும் பயந்து வாழ கற்றுக்கொள்ளாதே. எண்ணங்கள் அழகாக இருந்தால் நீ இழந்ததை கூட திரும்பப் பெறுவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். யாருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை உள்ளதோ அவர் கடவுளுக்கு மிகவும் தூரமானவர் ஆவார். கடவுளை நீ அறிய வேண்டுமா? ஆபத்தில் இருப்பவனுக்கு உதவி செய். அவனுக்கு நீதான் கடவுள். உன் பலத்தை அறிய 1000 பேருடன் சண்டையிடு. உன் பலவீனத்தை அறிய அரை மணி நேரம் தனித்திரு. உன் மனமே சொல்லிவிடும் உன் பலவீனம் எது என்று. தான் வாழ வேண்டும் என்பதற்காக அடுத்தவர் வாழ்க்கையில் விளையாடுவது மனித பிறப்பிற்கே சாபக்கேடு. கஷ்ட காலம் என்று புலம்பாதே. வெயில் காலம், குளிர்காலம் என்று மாற்றம் ஒன்று இருக்கும் போது உனக்கு மட்டும் எப்படி கஷ்டகாலம் நிரந்தரமாகும் குழந்தையே? கலங்காதே. ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஒரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் முடியும் போது ஒரு அனுபவம். இதுதான் வாழ்க்கை. இதயம் துடிக்கும் போது யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் துடிப்பது நின்ற பின் எல்லோரும் துடிப்பார்கள். அதுதான் வாழ்க்கை குழந்தையே. உங்களை மற்றவர்களுடன் ஒருபோதும் ஒப்பிட வேண்டாம். நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்களை நீங்களே அவமதிக்கின்றீர்கள் என்று அர்த்தம். அன்பு குழந்தையே, தூய எண்ணத்துடன் பேசும் போதும் செயல்படும் போதும் மகிழ்ச்சி நிழல் போல் உன்னை பின்தொடர்கின்றது. பெண்ணுக்கு தந்தை சரியாக அமைந்தால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். சகோதரன் சரியாக அமைந்தால் பாதுகாப்பாக வாழ முடியும். கணவன் சரியாக அமைந்தால்தான் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும். கலங்காதே. உனக்கான சிறந்த துணையை தேர்ந்தெடுத்து உன்னிடம் சேர்த்து வைக்க வேண்டியது உன் தந்தையாகிய இந்த சாயியின் பொறுப்பு. வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழ பழகு. ஏனெனில் வாழ்க்கை மறுவாய்ப்பு யாருக்கும் தருவதில்லை. உழைப்பை தேடி ஓடு. உதவியை தேடி ஒருபோதும் ஓடாதே. ஒருவரை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவராக இரு. ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாள்தனமாக இருக்காதே குழந்தையே. உன்னை தூக்கிவிட இறைவன் இருக்கின்றான். உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து ஒருபோதும் கலங்காதே. தடுமாறும் போது ஆதரவுடன் இருப்பதும் தவறு செய்யும் போது தட்டி கேட்கும் உறவே உண்மையானது. வாழ்க்கையில் மன தூய்மையுடன் நேர்மையாக சிந்தியுங்கள். ஒரு நேர்மையான அணுகுமுறை மட்டுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் சாதகமான தீர்வை கொண்டு வர உங்கள் மனதை கட்டாயப்படுத்தும். உங்களுக்கு ஏதாவது பிடிக்கவில்லை என்றால் அதை மாற்றவும். உங்களால் அதை மாற்ற முடியவில்லை என்றால் உங்கள் அணுகுமுறையை மாற்றவும். நடக்கையில் செருப்புக்குள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுத்திக் கொண்டேதான் இருக்கும். நீ உதறி தள்ளும் வரை கடைசியில் உன்னிடம் மிஞ்சுவது உன்மேல் நீ கொண்ட நம்பிக்கை மட்டுமே. அதை மட்டும் என்றுமே இழந்து விடாதே. அது உன்னை எந்த சூழ்நிலையிலும் மீட்டெடுக்கும். தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பதை விட எதையும் சிந்திக்காமல் தெளிவான மனநிலையில் இருந்து விடுவது சிறந்தது குழந்தையே. விளக்கின் அடியில் படர்ந்திருக்கும் இருள் யாருக்கும் தெரிவதில்லை. அது போலவே சிலரின் சிரிப்பிற்கு பின்னால் சிதறிக் கிடக்கும் சோகம் யாருக்குமே இங்கு புரிவதில்லை. ஆனால் இந்த தந்தையிடம் உன்னால் எதையும் மறைக்க முடியாத குழந்தையே. அனைத்தையும் நான் அறிவேன். விரைவில் உன் நிலையை நான் மாற்றி அமைப்பேன். கலங்காதே. நான் என்றும் உனக்கு துணையிருப்பேன். எந்த செயலானாலும் சிந்தித்து செய். ஏனெனில் உங்களின் ஒரு செயல் உங்கள் எதிர்காலத்தையே மாற்ற வல்லது. வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிடவே வருகின்றன. மனம் தளராதே.
வாழ்வில் போராட்டத்தை கண்டு பயப்படாதே. நீ என்னிடம் வேண்டிய ஒன்று உன்னை கண்டிப்பாக தேடி வரும் குழந்தையே. நாம் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்கு உரிய நேரத்தில் உன்னை காத்திட ஒருவனை இறைவன் அனுப்புவார். யார் ஒருவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி வழியாகவோ சொல்லும் நல்ல பதிவுகளை நீங்கள் படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்கள் வாழ்வில் நல்லதே நடக்கும். இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்துவார். நல்லதை திரும்ப திரும்ப பேசும் போதும் படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக முன்னேற்றம் வரும். பணக்காரனாக வாழ விரும்பினார் உழைப்பாளியாயிரு. புகழ் பெற்றவனாக வாழ விரும்பினார் உண்மையாயிரு. நண்பர்களை பெற வேண்டுமானால் தாராள மனப்பான்மையுடன் இரு. மெய்யறிவு பெற வேண்டுமானால் தர்ம சிந்தனையுடன் இரு. வேதனை அடையாமல் இருக்க விரும்பினார் நாவடக்கத்தோடு இரு குழந்தையே. இனி ஒருபோதும் உன் கண்கள் கலங்குவதை இந்த சாகி நான் அனுமதிக்க மாட்டேன். நான் என்று உனக்கு பக்கத்துணையாக இருப்பேன் தங்கமே. இனி உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகின்றது. உன் பிரச்சனைகளை நான் எடுத்துக்கொண்டேன். உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும். இனி மகிழ்ச்சியாக நீ இருக்கப் போகின்றாய். எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய். சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலை வேண்டாம். உன்னுடன் நான் இருக்கின்றேன் தங்கமே. எனது கடமை வெகு விரைவில் நடக்கும். நான் உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன். என்னை நீ கெட்டியாக பிடித்துக்கொள். புதிய வழிகளை நான் உனக்கு உருவாக்கி தருவேன். நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் காரியம் மிக விரைவில் நிறைவேறப் போகின்றது. இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகின்றாய். தெய்வம் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது குழந்தையே. ஆகவே எதையும் நினைத்து கலங்காதே. வாழ்க்கையே போராட்டம் என துயரப்படும் என் குழந்தையே, நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி ஒரு நல்ல திருப்பத்தை நான் உனக்கு தருவேன். இன்னும் கொஞ்ச நேரமே ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும். சொன்னபடியே நற்செய்தியோடு வந்துள்ளேன் குழந்தையே. கலங்காதே. இனி நல்ல ஆறுதலாக உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருப்பேன். உன் சாயப்பாவின் கருணை பார்வை உன் மீதே எப்போதும் இருக்கின்றது. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. என் தங்கமே, மனிதனை ஒருபோதும் நம்பாதே. அவன் விட்டு செல்வான். நேரத்தை நம்பாதே, அது கடந்து செல்லும். இறைவனை நம்பு. அவன் ஒருவனே வழியும் ஒளியும் ஆவான். எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாட்கள் நிலைப்பதில்லை. மருந்தால் சரியாகாத சில காயங்கள் கூட மறந்தால் கண்டிப்பாக சரியாகும் குழந்தையே. இடையில் வரும் அன்புக்காக ஆரம்பத்தில் இருந்து வரும் அன்பை ஒருபோதும் தொலைக்காதே. வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் கிடைத்த ஒரே விஷயம் கஷ்டம் மட்டும்தான். நாம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒருபோதும் நம்மை விட்டு பிரிய மாட்டார்கள். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அமைதியாக இரு. காலம் ஒரு நாள் உன்னை கண்டிப்பாக உயர்த்தும். சேர முடியாத உறவின் மீது தான் நேசம் உனக்கு அதிகமாக இருக்கின்றது. நம்மை தொலைத்தவர்களை தேடக்கூடாது. நம்மை தேடுபவர்களை தொலைத்துவிடவும் கூடாது. எதிலும் வெற்றி, எங்கேயும் வெற்றி என்கின்ற இலக்கு தவறில்லை. சுகபோகமாக வாழ்வதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொருள் ஈட்ட வேண்டும் என்று நினைப்பதும் தவறில்லை. ஆனால் நாம் வெற்றி பெற்றதை, பணம் சேர்த்ததை எல்லாம் பகிர்ந்து கொள்ள ஒரே ஒரு ஜீவனாவது வேண்டும் குழந்தையே. நல்ல அன்பு தவறு செய்தால் தட்டி கேட்குமே தவிர மற்றவர்கள் முன் தலைகுனிய வைக்காது. எல்லாம் கிடைக்கும் என்று அடிமையாக வாழ்வதை விட எதுவும் வேண்டாம் என்று திமிராக வாழ்ந்துவிட்டு போகலாம். எந்த செயலையும் செய்ய முன் எவரிடமும் சொல்லாதே. செய்து முடித்துவிட்டு தைரியமாக சொல். ஏன் தெரியுமா? செய்வதில் வெற்றி பெற்றால் யோசிப்பான், தோல்வியடைந்தால் விமர்சிப்பான். கவனமாக செய். எதுவாக இருந்தாலும் தெளிவாக செய். துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். வாழ்வில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதும் இல்லை. எல்லாம் கிடைப்பதால் சந்தோஷம் பிறப்பதும் இல்லை. அவரவர்களுக்கென்று படைக்கப்பட்டது அவரவரையே வந்து சேரும். சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை நம்பி புண்ணியமில்லை குழந்தையே. சிறிது சாணக்கிய ஞானமும் வேண்டும் வாழ்வதற்கு. கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமல்ல. அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமை பெரியது என்று அர்த்தம். நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் சத்தம் இல்லாமல் உங்களிடமிருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றைத்தான். இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள்கின்ற. எந்த நிலையிலும்
உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. புன்னகை பிரச்சனைகள் வருவதை தள்ளி போடும். மௌனம் பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துவது மேல் குழந்தையே. நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சுடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகின்றார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகின்றான் என்று அர்த்தம். சொல்லில் இனிமை இருந்தால் வேப்ப எண்ணெயை கூட விற்று விடலாம். சொல்லில் கடுமை இருந்தால் தேனை கூட விற்க முடியாது குழந்தையே. எதுவும் சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது. நம்பு, யாரையும் முழுமையாக நம்பாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுமையாக நம்பு. சிந்தனை செய், கோபப்படாதே. வாழ்வது ஒரே வாழ்க்கை. அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போ. விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு. வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது குழந்தையே. தான் என்ற கர்வம் தன்னையும் வாழவிடாது, பிறரையும் வாழவிடாது. என் தங்கமே, விட்டுக் கொடுப்பவர்கள் யாரும் விவாதம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல. விரும்பியவரின் மனம் விவாதத்தை விட உயர்ந்தது என்று உணர்ந்தவர்கள். மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே. அது ஒருபோதும் வெற்றியை தராது. புன்னகையோடு சிந்தித்துப் பார். புதிய அறிவு பிறக்கும். வெற்றி பெறுவார். எதிர்த்து பேசவும் சற்று கற்றுக்கொள். இல்லையே உன் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதை மறந்தே விடுவார்கள். திட்டம் போட்டு நடப்பவர்களுக்கு அவர்கள் மட்டுமே துணை. எந்த திட்டமும் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு அந்த கடவுள் எப்போதும் துணையிருப்பார். வலிகளை மட்டுமே சந்தித்த மனம் ஒரு கட்டத்திற்கு மேல் தனிமையை நோக்கி பயணப்படுகின்றது. பணம் கூட சில இடங்களில் மட்டுமே தேவைப்படுகின்றது. ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படுகின்றது. இங்கு வாழ்க்கையை விருப்பத்தோடு வாழ்பவர்களை விட விதியென்று வாழ்பவர்களே ஏராளமாக இருக்கின்றனர். தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே குழந்தையே. இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம். நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம். ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். பல உறவுகளுக்கு விரிசல் ஏற்பட முதல் காரணம் இதுதான். அனைத்து சூழ்நிலைகளையும் வார்த்தைகளையும் தவறாகவே புரிந்து கொள்வதால் தான். உன் வாழ்வில் வரும் கஷ்டங்களை சிரித்துக் கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமையானவர்கள் யாரும் இல்லை குழந்தையே. உன் மனதில் தோன்றும் கவலைகள் அனைத்தும் வெறும் எண்ணங்களே. மனதில் எப்போதும் எண்ணங்கள் தோன்றிக் கொண்டும் மறைந்து கொண்டும் தான் இருக்கும். ஆனால் உன் கவனம் எந்த எண்ணத்தின் மீது இருக்கின்றது என்பது தான் உன் மன கஷ்டத்திற்கும் மன நிம்மதிக்கும் வழிவகுக்கும். நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது உன் பிரச்சனைகளும் மன கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் எங்கே போகின்றது என்று யோசித்துப்பார். நல்லவராக இரு. ஆனால் அதை நிரூபிக்க நேரத்தை வீணாக்காதே. விதியை நினைத்து மதியை மங்க விடாதே. விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன். உளறல் இல்லாமல் சந்தோஷமாக இரு. உன் அப்பா உன் அருகில் தான் இருக்கின்றேன். கலங்காதே தங்கமே. உறுதியாக உனக்கு சொல்கின்றேன். உன் துயரம் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். இனி கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.